நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. இந்த பாடல் நான் நாகர்கோயில் இருக்கும்போது இந்த பாடல் வெளியானது. அந்த கேசட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் போடும்போது நான் சிறு பையன். என்னுடைய தாயார் அந்த பாட்டை கற்றுக் கொடுத்தாங்க. நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. நான் நல்லாதானமாக நடக்கிறேன், எதுக்கு நடக்க சொல்லித்தரோன்னு கடவுள்கிட்ட கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பாட்டை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன். ஆனால் அது அப்போ புரியல, இப்போ புரியுது. இருள் நிறைந்த உலகமதில் துன்பம் என்னை நெருக்குதே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. ஸ்பைசர் கல்லூரியில் படிக்கும்போது முதலாக ஒரு சிடி கேசட் ஒன்று வெளியிட்டோம். அப்போ கேசட், அதில் சங்கீத ராகங்கள் அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு 14 பாடல்களை பாடி, அதில் ஒரு மலையாளி, ஒரு கேரளா சார்ந்த குடும்பம், அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த பாடலை நீங்கள் தான் பாடணும், நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவங்களே ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த 14 பாடல்களும் அவ்வளோ அருமையாக ஹிட். எல்லா பாடல்களும் தமிழ் மக்கள் வாங்கினாங்க இல்லையோ, தமிழ் தெரியாதவர்களெல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வாங்கி அந்த பாடலை கேட்டார்கள். அப்போ ஒரு ஸ்பைசர் கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாடல் தான் என்னுடைய மூச்சு. பாடிக்கொண்டே இருப்பேன், எந்த ப்ரோக்ராம்னாலும் பாடிக்கொண்டே இருப்பேன். அப்போது அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் இவனுக்கு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் இதில் வேலை போட்டு கொடுக்கக்கூடாது, மியூசிக் இதில் ஏன் நம்ம பொதுவாக அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்கு மிசோராம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்துஸ்தானி இந்தியன் மியூசிக்கு சரியான ஒரு லீடர் இல்லை, அது ஏன் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு நீ கேட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நான் ஒரு வேளை தட்டிவிட்டு வந்து விட்டேன். நிறைய சந்தர்ப்பங்களில் நான் யோசிப்பேன், ஸ்டுடியோக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை போயிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்திருப்பேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி உள்ளே பாடிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. பாடல் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு கூட யோசித்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துவது ஆச்சரியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நெகேமியாவுடைய அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, எருசலேமை மீண்டும் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி எவ்வளவு பாராட்டுதலுக்கு உட்பட்டது என்பதை சந்ததியாக இந்த சம்பவத்தை படித்து வருகிறோம். நெகேமியாவுடைய 3 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். நெகேமியா எழுதின சம்பவங்கள், முதல் அதிகாரத்தினுடைய கருத்து என்ன என்று சொன்னால், 100 ஆண்டுகளாக கட்டப்படாமல் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையான தேசம் பாழாய் கிடக்கிறது, அதை கட்ட வேண்டும். அதற்காக அவர் ஜெபித்தார், உபவாசம் இருந்து ஜெபித்தார். 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், அவருக்கு உத்தரவு கிடைக்க பெற்றது. அந்த உத்தரவை அவர் பெற்றுக்கொண்டு அவர் இந்த எருசலேம் பட்டணத்திற்கு அவர் வந்தார். இரவிலே அதை சுற்றி பார்த்தார். காலையிலே அவரோடு வந்த சகாக்களோடு திட்டமிடுகிறார், யார் யார் எந்தெந்த பகுதிகளை எடுத்து கட்ட வேண்டும் என்று. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த சன்பல்லாத் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து இவர்களை தொந்தரவு செய்வதையும் நம்மால் காண முடிகிறது. 3வது அதிகாரம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அது பெரிய ஒரு அதிகாரமாக இருந்தாலும் யார் யார் எப்படி அதை திட்டமிட்டு கட்டினார்கள். கடவுளுடைய ஊழியமானது
கடவுளுடைய ஆண்டவருடைய அந்த மேன்மையான ஒரு ஊழியத்தை இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் பிறந்த நோக்கம் என்ன என்று சொன்னால் அவருடைய ஊழியத்தை செய்வதுதான். ஆசாரியன் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றல்ல. மளிகைக்காரர் கட்டினார்கள், திரவிய பர்ஃப்யூம் விற்கிறவங்க கட்டினாங்க. வேறு யாரெல்லாம் கட்டினாங்க? நல்லா கவனிச்சவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்பா, வேற யாரெல்லாம் கட்டினாங்க? கடந்த வாரத்தில் வந்தவங்க எல்லாம் வேறு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பாப்பா, யாராவது வேறு யாரெல்லாம் கட்டினாங்க? அதில் ஆசாரியர்கள் இருந்தார்களா? யாராவது ஒன்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. நான் சொல்கிறத கொஞ்சமாவது கவனிச்சிங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாவது இருக்கு. எரிகோவின் மனுஷர் நோட்ஸ் எடுத்திருக்கிறாங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். வேற மீன் வாசலை கட்டினார்கள். டக்கு டக்கு டக்குன்னு பைபிள் எடுக்காதீங்க, நான் பேர் டைரக்டாக சொல்லுங்க. கோல்டு ஸ்மித் கட்டினாங்களா? தட்டாசாரியார் கட்டினாங்களா? பிரபுக்கள் இருந்தாங்களா? ஒரு பிரபு தன்னுடைய மகளோடு வந்திருந்தாரா? இப்படி நம்ம பார்க்கும்போது எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களும் வந்திருந்தாங்க, எல்லாரும் கட்டினாங்க. இவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் அல்ல. அவங்களுக்கு நிச்சயமாக எப்படி மணல், ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சிமெண்ட்டும் மணலும் ஜல்லியும் கொடுத்து இதை கட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதை கட்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா, ஒரு கப்பு சிமெண்ட்டுக்கு 3 கப் மணல், 3 கப் தண்ணி அப்படின்னா அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, எப்படி கட்ட வேண்டும் என்று. அழகாக கட்டினாங்க. கட்டி எழுப்பும்போது என்ன நடந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 4வது அதிகாரம் 1 வசனம். யாராவது சத்தமாக படிங்க பார்ப்போம். அதே ஸ்பிரிட்டில் இருக்கிறீங்க, அதே ஸ்பிரிட். அன்னைக்கு இப்படி தான் எல்லாரும் இருந்தாங்க. முதல்ல அந்த அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது, சன்பல்லாத் நமக்கு நன்றாக தெரியும் யார் அவன். சமாரிய தேசத்தினுடைய கவர்னர் ஜெனரல். 100 ஆண்டுகளாக இந்த எருசலேம் கட்டப்படாம அப்படியே கிடக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த எருசலேமையும் ஆக்கிரமித்து அவன் வந்து செல்லும் ஒரு இடமாக இதை கருதுகிறான். அதன் பிறகு நம்ம பைபிளை படிக்கும்போது அவனோடு சேர்ந்து நிறைய பேர் சேர்றாங்க. அவங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். தொபியா, அரேபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் என எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இந்த சன்பல்லாத் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய பட்டணமானது, ஆளுகையானது, அரசாட்சியானது சுருங்கி போகுமோ என்று பயந்து இவர்களை வந்து தொந்தரவு செய்கின்றான். சன்பல்லாத்து கேட்டபோது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. சரி, இவன் ஏங்க எரிச்சல் அடைகிறான்? இவன் சமாரியாவில் கவர்னர் ஜெனரல். நாம வீட்டை நாம கட்டுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏங்க வேதனை? நம்ம வீட்டை ரெனோவேஷன் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தொந்தரவு பண்ணுவான் தெரியுமா? நீங்க ஒரு காம்பவுண்டு செவர் கட்டுனீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரரை கட்டுங்க சந்தோஷமானு சொல்லவே மாட்டான் தெரியுமா? இதுல அரை அடி எங்க அடி இருக்கு அப்படிமா. அது ஏன்னு தெரியல. இன்னைக்கு இந்த உலகத்தில் அப்படி ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்கிறது. நம்ம தேசத்தை நம்ம உயர்த்தணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பக்கத்து தேசத்துக்காரனுக்கு நம்ம தேசத்தை கண்ட ஒரு பொறாமை வந்துடுது. யார் தனித்தனி நபருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஒருவர் உயர்ந்தால் அவரை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் அடுத்தவன் என்ன செய்யறான், புறப்பட்டு வருகின்றான். ஆனால் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த நெகேமியா எவ்வளவு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து தேவனிடத்தில் போராடி அவர் என்ன செய்கிறாரு, போய் பெர்மிஷன் வாங்கி வீசா வாங்கி அதற்கான உபகரணங்கள் எல்லாவற்றையும் அவர் கலெக்ட் பண்ணும்போது
நெகேமியா எல்லாரிடத்திலும் கேட்குறாரு, யாரெல்லாம் வர்றீங்க? நம்முடைய தேசத்தை மீண்டும் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஏற்கனவே அங்கே சென்றவர்களும் ஓடி வர்றாங்க. இந்த தேசத்தை எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு வேதனை இந்த சன்பல்லாத்துக்கு. எரிச்சலாகி கோபமாகி, தேவையில்லை அவனுக்கு. இவங்க வேதனையாடு, இத்தனை ஆண்டவருடைய ஸ்தலமாச்சே, தேவனுடைய பிரசன்னம் இறங்கின இடமாச்சே, இந்த இடத்தை எழுந்து கட்டணும்னு சொல்லி இந்த பிள்ளைகள் நிற்கும்போது, அன்றைக்கு இந்த சன்பல்லாத் என்ன செய்தான் என்று சொன்னால், எரிச்சல் அடைந்தான், கோபம் அடைந்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஒன்றும் புதுசல்ல. வேதாகம சம்பவங்களில் இந்த சம்பவம் ஒன்றும் புதிதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரையும் பார்த்து அழைக்கின்றார். என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். சிலுவை என்ன சாதாரண விஷயமா? ஒரு கிட்டாரை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னா போகலாம். இல்லை இந்த உலகத்தில் வேறு ஏதாவது நல்ல பொருள்கள் இருந்துச்சு அப்படின்னா நீ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னா தாராளமாக போகலாம். உன் காரை எடுத்துகிட்டு வான்னா போகலாம், உன் பைக் எடுத்துகிட்டு வான்னா போகலாம். இல்லை ஊழியத்தில் நிறைய அப்போஸ்தலர்கள் அந்த நாளில் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அது தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து ஊழியத்தை செய்தார்கள், அது கூட ஓகே. ஆனால் ஆண்டவர் சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்கிறாரு. அது சாதாரண வார்த்தையா, நல்ல வார்த்தையா? சிலுவை அப்படின்னாலே அது என்ன பின்னாடி இருக்குது? இன்றைக்கி ஒவ்வொரு தனித்தனி நபரும் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. சும்மா சிம்பிளாக வந்துடாதீங்க, கிரெடிட் கார்டோடு வந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு கிறிஸ்தவனாய் கடைசி மட்டும் உங்களுடைய வாழ்நாளில் வாழ்ந்து சாதிப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி அவ்வளவு சுலபமா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் சிலுவையை தூக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு நெகேமியா மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிப்பு, சிலுவையை தூக்கி கொண்டு நட. மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது 7வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த உலகத்தில் வாழ்க்கையெல்லாம் விட்டு ஜெயித்து நம்ம ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த போகிற வாசல் எப்படிப்பட்ட வாசல் என்பதை ஆண்டவராகிய இயேசு சுட்டி காட்டுகின்றார். அது இடுக்கமான ஒரு வாசல். இடுக்கம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நெருக்கம். இடுக்கம், நெருக்கம் சுலபம் அல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். முதல்ல என்ன சொல்றாரு? சிலுவை அப்படிங்கிறார். சிலுவை அப்படின்னாலே பாடு, மரணம், வேதனை, கண்ணீர், அவமானம், துன்பம், இதெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் பெற்ற அனுபவம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். நீ சிலுவையை எடுத்துக்கொண்டுகின்ற வழி எப்படிப்பட்ட வழி என்றால் இடுக்கமும் நெருக்கமுமான வழி. பல ஆபத்துகள் உண்டு, அவற்றை எல்லாம் நீ என்ன செய்யணும்? கடந்து வரணும். ஆண்டவர் சொல்றாரு, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். அதை ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். பவுலார் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார். தீமோத்தேயுட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுறார். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடு. அதுக்கப்புறம் 2 தீமோத்தேயு எடுத்துக்காங்க. வரிசையாக நமக்கு வசனங்கள் நிறைய உண்டு. 2 தீமோத்தேயு எடுத்துக்காங்க. 4வது அதிகாரம் 7, 8. ஷார்ட்டாக ஒரே ஒரு லைனில் அதை பிடிச்சிட்டு போவோம். சரி, சரி. இப்படி நீங்கள் பாருங்க, இந்த பவுலார்
அவருடைய சீஷனாகிய தீமோத்தேயுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது எப்படி அட்வைஸ் கொடுக்கிறார் அப்படின்னா, எப்பா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லைங்க. கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, செத்துட்டான்னு சொல்லி அவரை விட்டுட்டு போகிறாங்க. இவர் எழுந்து மீண்டும் பட்டணத்திற்குள்ளே போய் ஊழியம் செய்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்தவனாய் நீ வாழ்வது சாதாரணமான விஷயம் அல்ல. இது மிகப்பெரிய பிரச்சனை நிறைந்த உலகத்தில் விழுந்து போன உலகம். இது விழுந்து போன சீஷர்கள் இங்கே இருக்கிறாங்க, பிசாசானவன் இங்கே இருக்கின்றான். இந்த இடத்திலே நீ ஆண்டவருக்கென்று உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்து போ. சிலுவை எடுத்துக்கொண்டு இடுக்கமும் நெருக்கமான வாசல் வழியாய் நீ நடந்து போ. நான் நடந்து போயிட்டேன், நீ என்ன செய், ஜாக்கிரதையா வா என்று ஆண்டவர் இந்த பவுலார் மூலமாய் தீமோத்தேயுக்கு விளக்குகின்றார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசியுங்கள். சாத்தியமா இது? இன்னைக்கு இதை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? திருக்குறள் அழகான ஒரு திருக்குறள் உண்டு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க, அது இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எத்தனை பேர் இதை சாத்தியமாக என் வாழ்க்கையில் நான் கடைபிடிச்சிட்டு வரேன் நீங்கள் மனசார சொல்கிறீங்க? சத்ருவை எப்படிங்க சிநேகிக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நார்மல் லைஃப்பில் வர்றது கிடையாது இல்லையா? நமக்கு சத்ரு அப்படின்னாலே அவனை ஒரு நாள் விலைக்கு அப்படி விட்டுட்டு போவோம், இல்லைன்னா எதிர்த்து நிற்போமே தவிர ஸ்நேகிக்கிற அந்த அனுபவம் நமக்கு லைஃப்பில், அந்த டேர்னிங் பாயிண்ட் நமக்கு லைஃப்பில் சாதாரணமாக வருவதில்லை. அது பெரிய மகான்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. உங்களை ஒருத்தர் சபிக்கிறார், நீ நாசமாக போவ அப்படிங்கிறார். அவரை திரும்பி பார்த்துட்டு நீ நல்லா இருன்னு சொல்லியிருக்கோமா? அதை விட டபுளாக 2 வார்த்தை ஆட் பண்ணுவோம். அவன் நீ தான் நாசமாக போவேம்மா. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பொதுவாக இந்த உலகத்தில் ஜனங்கள் சொல்லுகின்ற வார்த்தை கூட 2 அடிஷ்னலாக சேர்த்து சொல்லணும். அவன் 2 அடிஷ்னலாக சேர்த்தா நான் 4ஆக சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? ஒருவேளை தகப்பன் பகைக்கிறாருன்னா மகனுக்கு நன்மை செய்ய முடியுமா? சொந்த பந்தங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது எப்படி? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறது, நம்ம ஏற்கனவே இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நிந்திக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? நிந்தித்தல், அவதூறு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் எவ்வளோ இடத்துல இதை கொண்டு வராரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும் என்று அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கை என்ன செய்கிறாரு? அர்ப்பணித்து அதை விளக்கி தெளிவுபடுத்தி தன்னுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் யோசித்து பாருங்க. இந்த பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திலே சந்திக்கின்றான். இவர் ஒரு குழந்தையாய் பிறந்து ஒரு நல்ல வாலிப பருவத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். ஞானஸ்நானம் எடுக்கின்றார். அவரை சோதிக்கின்றான். சோதிக்கும் போது 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பரலோகத்தில் சந்தித்தவங்க. பரலோகத்தில் தேச துரோகியாக அவன் செயல்பட்ட காரணத்தினாலே அவனை என்ன செய்கிறாங்க? கீழே தள்ளுறாங்க. இப்போ கீழே வந்துட்டு இவன் இந்த பரிசுத்த தேவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்குறான். தேவ தூஷணம் செய்தார் என்ற பட்டத்தை வாங்கி கொடுக்குறான். எப்படி மாறுது பாருங்க.
அவனை நேருக்கு நேராக சந்திக்கும் போது வார்த்தையினால் அவனை ஜெயித்தார். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்னு நம்ம என்னைக்காவது கற்பனை செஞ்சு பார்த்துருக்கோமா? பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது சகல அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பியிருந்தார். 2 பேர் பேசுகிறத ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனதில் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேங்கிறார். சொன்னாரா இல்லையா? சீமோன், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சொன்னாரா இல்லையா? இவரை தொடுகிற இவள் யார் என்றும் இன்னார் என்றும் டக்குன்னு சீமோன் என்ன செய்யறான்? பயப்படுறான். நான் மனசுல நினைக்கிறது இவர் எப்படி சொல்றாரு? பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது சகல அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் எதையும் வன்முறைக்காக அவர் பயன்படுத்தவில்லை. அந்த தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் போது, கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழும்போது நல்லா யோசித்து பாருங்க, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அப்படிங்கிற ஒரு இந்த முடிவுக்கு கூட ஆண்டவர் வர்றார். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஒரு செகண்ட்ல காலியாயிரும் இந்த பூமி. செய்யலையே. சகல அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருந்தும் அதை ஊழியத்திற்காக மட்டும் பயன்படுத்தினாரே தவிர எந்த விதத்திலும் பிசாசுக்கு எதிராய் அவர் பயன்படுத்தவில்லை. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் சும்மா சொல்லலை, சத்ருவ சிநேகின்னு சொல்லலை, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, இதெல்லாம் ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க. சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் அதை செய்யாமல் கடந்து சென்றார். தன்னுடைய எல்லா விதமான அவமானங்களையும் அவதூறுகளையும் கடந்து சென்ற நம்முடைய தேவன். அதனால தான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்கு வேலை செய்வதும் இந்த உலகத்தில் கடினமான வேலை. ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சன்பெல்லாத்தும் அப்படிதான். சன்பெல்லாத்து கர்த்தருக்கு விரோதமாக அந்த யூத ஜனங்களுக்கு எதிராய் அவன் செயல்பட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நெகேமியா என்ன ஸ்பிரிட்டோட வந்திருப்பாருங்க. நான் எருசலேமுக்கு போகிறேன், என்னுடைய தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறேன், எல்லாம் ஜாலியாக போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு கேம்ப் போட போகிறோம், அந்த தேசத்தில் உள்ள எல்லா சுவர்களையும் பெயிண்ட் அடிக்க போகிறோம், விழுந்து போன எல்லாத்தையும் தூக்கி கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு மனமகிழ்ச்சியோட அந்த தேசத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே சன்பெல்லாத்து எரிச்சலாகி கோபம் உண்டவனாய் அவருக்கு எதிராக அவனுடைய ஸ்பிரிட், இவர் ஒரு விசுவாசத்தோடு போறாரு, விசுவாசத்தோடு ஜெயிக்கணும்னு போறாரு இந்த நெகேமியா. ஆனா அந்த விசுவாசத்தை சீர்குலைக்கும் வண்ணமாய் அங்க பிசாசு என்ன செய்யறான்? காத்திருக்கிறான். எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நாம் ஜெயிக்க முற்பட்டால் நமக்கு எதிரிகள் உருவாவார்கள். ஒரு காரியத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்த திட்டமிட்டால் எதிரிகள் நமக்கு எதிரிடையாய் செயல்படுவார்கள். அதனால் நம்ம பர்சனல் லைஃப்லையும் யோசித்து பாருங்க. வெற்றிகரமாக கிறிஸ்துவுக்கென்று ஒரு போராட்ட வாழ்க்கையை ஜெயித்து விசுவாசத்தில் ஜெயிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் எழ முற்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் பிசாசு மட்டம் தட்டுவான். அவர்களை ஜெயிக்க விடாமல். ஏன்னா கடவுளுடைய காரியம் ஒன்றும் நடக்கக்கூடாது இல்லையா? அதில் அவன் ரொம்ப மும்முரமாக இருப்பான். கர்த்தருடைய காரியங்கள் நடந்து விட்டால், கர்த்தர் ஜெயித்து விட்டால் நம்முடைய காரியம் எதுவுமே நடக்காது என்பதை பிசாசு நன்றாக அறிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? தீமோத்தேயுக்கு பவுல் அழகா சொல்ற ஒரு அட்வைஸ், எவ்வளவு அழகான அட்வைஸ் பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலையும். இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ அழகான அட்வைஸ் பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தீங்கு அனுபவி.
எவ்வளோ பயங்கரம் பாருங்க. தீங்கு அனுபவி, நல்ல வார்த்தையாது. தீங்கு அனுபவின்னு ஒருத்தரை பார்த்து சொல்ற. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்குள் ஒரு மனிதன் விசுவாசத்தில் பலப்படும் பொழுது அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? தீங்கு அனுபவி. இந்த உலகத்தில் அது பிசாசுக்கு பிடிக்காது. நல்ல சில நேரங்களில் த பெஸ்ட் அட்வைஸ் பவுலார் சொல்லியிருப்பார். 2 தீமோத்தேயு நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் சொல்லியிருக்கு 2 தீமோத்தேயு தானே 3வது அதிகாரத்தில் நல்ல அட்வைஸ் சொல்லுவார். என்ன அட்வைஸ் அது? 3வது அதிகாரத்தில் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு சொல்கிறார் பாருங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். நம்மளை சபித்த ஆசீர்வதின்னு சொன்ன ஆண்டவர் என்னைக்கு இங்கே சபிக்கிறவர்களை மீண்டும் நாளத்தனையாக சபிக்கணும்னு சொல்கிறாரு. அதில் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பவுலார் சொல்லிட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்க. நீங்கள் தேவ பிரியராராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதற்கவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நீ எழுதியிருக்காரா இல்லையா? விலகாம இருந்தோம் அப்படின்னா யாத்ராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் வரும். தெளிவாக சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் மறுபடியும் கொண்டு வர்றாரு. இந்த சாபம் எல்லாருக்கும் கிடையாது, உன் சந்ததிக்கு கிடையாது. ஒருவேளை நீ செய்த தவறு, தகப்பன் செய்த தவறு, அது பிள்ளைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னா உன் பிள்ளைகள் என்ன செய்யணும்? என்னிடத்தில் மன்றாட வேண்டும். அப்பொழுது தகப்பன் செய்கிற தவறை பிள்ளைகளிடத்தில் நான் கொண்டு போக மாட்டேன் சொல்றாரா இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லையா? இன்னைக்கு நாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரனையோ எதிராளியோ ஊழியக்காரனையோ சபித்தால், அவதூறாய் பேசினால் நல்ல ஜம்முன்னு இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அடி எங்க விழும் தெரியுமா? பிள்ளைகளிடத்துல கேட்கப்படுங்கிறார். எழுதி வச்சுக்காங்க. யாத்ராகமம் 34வது அதிகாரத்தை எழுதி வச்சுக்காங்க. எசேக்கியேல் 18 அதுக்கு ஒரு விளக்கு கொடுக்கிறாரு. உன் தப்பு உன்கிட்ட கேட்கப்படாது, உன் பிள்ளைகள்கிட்ட கேட்கப்படும். உன் பிள்ளைகள் மனம் திரும்பினால், இந்த சாபத்திலிருந்து, எங்கள் அப்பா செய்த சாபத்திலிருந்து நாங்கள் வெளியேறணும்னா அவங்க மனம் திரும்பினால் வரும். கடைசி சொல்கிறாரு பாருங்க, ஒருவேளை மனாசை போல நீ திருந்தினால் உனக்கும் உண்டு. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் தவறாக சித்தரித்து பேசுவதற்கு கர்த்தர் யாருக்கும் எங்கேயும் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி பேசினால் நல்ல உன் பிள்ளைகளை உத்து பார்த்துக்கோ, அந்த சாபம் எங்கே போகும்? பிள்ளைகள்கிட்ட போகும். ஆண்டவர் அதான் சில நேரங்களில் ஏன் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். டெவில் அப்படின்னா அந்த டெவிலுக்குரிய விளக்கம் கிரேக்க பாஷையில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டயபல்லஸ். டெவில் அப்படின்னா டயபல்லஸ். இந்த டயபல்லஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்லாண்டரர் அல்லது டிஃபேமர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்லாண்டர் அப்படின்னா பொய், அவதூறை பரப்புகிறவன். யாரு? பிசாஸ். அவனுடைய டியூட்டி என்ன? பொய், அவதூறை பரப்புகிறவன். சேட்டன் அப்படின்னா எபிரேய பாஷையில் சட்டான் என்ற அர்த்தம். இந்த சட்டான் என்ற அர்த்தத்திற்கு எபிரேய பாஷையில் அதன் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அப்போசர், எதிரிடையாய் செயல்படுபவன். ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகனுக்கு எதிரிடையாய் செயல்படுவன் அப்போசர் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்னைக்கு நெஹேமியா இந்த பட்டணத்தை எழும்பு கட்டும்போது சன்பெல்லாத் என்று சொல்லக்கூடிய அப்போசர், டிஃபேமர், ஸ்லாண்டர் வந்து நிற்கிறான். இவன் ஏன் உரிமை அப்படிங்கிறான் நெஹேமியா. அவன் சொல்றான், நீ எப்படி இந்த இடத்தை எடுத்து கட்ட முடியும்? யோசித்து பாருங்க, பழைய கதை கிடையாது இது. இதை எப்படி எடுத்து கட்ட முடியும்
என்று சன்பல்லாத்தும் அவனோடு வந்தவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவனுக்கு சன்பல்லாத்துக்கு என்ன பேர்? அக்யூசர், குற்றப்படுத்துகிறவன். எப்படி குற்றப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பாருங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை, கற்பனையை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் கர்த்தர் மோசேக்கு சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி விற்று போடுவார் அல்லது அடிமைகளாக்குவார். என்றைக்கு அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலிருந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டால், நீ எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்? சேர்ப்பேன். இது கர்த்தருடைய ப்ராமிஸ். அவர் என்னமோ செய்வார் அவருடைய பிள்ளைகளை. உனக்கு எங்கே வலிக்குது? அவன் சொல்கிறான், அற்பமான யூதர். சன்பல்லாத்துக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடுவார்களோ? அல்லது சுட்டரித்துப்பட்டு போன மண்மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அற்பமான யூதர். எவ்வளோ கேவலமாக யோசித்திருப்பாங்க. இந்த நெகேமியாவோடு வந்திருந்த அந்த ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்க. அவங்க எல்லாரும் ஒரு உற்சாகமாக அந்த ஊழியத்தை செய்யணும், உற்சாகமாக தேசத்தை எடுத்து கட்டணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும், ஆடலோடும் பாடலோடும். காலையில் மார்னிங் வர்ஷிப், ஈவினிங் வர்ஷிப், எல்லாரும் ஒரு கேம்ப் ஃபயர் போடுவோம், மீதி இருக்கிற நேரத்தில் இந்த இடத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக வந்திருக்கிற இடத்துல அற்பமான யூதர் அப்படிங்கிறான். கேவலமாக பேசுகிறான். அது மட்டும் இல்லை, கூட இன்னொருத்தன் பேசுகிறான் பாருங்க. அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். ஏன்னா கட்டுறவங்க யாரு? தச்சர்கள், இது மெர்ச்சன்ட்ஸ், கோல்ட் ஸ்மித், சாதாரண தட்டாசாரியர்கள். இவனுங்களுக்கு என்ன தெரியும்? அவர் நரி இப்படி சும்மா நடந்து போச்சுனாலே அந்த மதில்கள் கீழே விழும். நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு, எவ்வளோ என்னுடைய டைம் எல்லாம் விட்டு நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய தேசத்தை கட்டணும்னு சொல்லி நான் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நரி ஏறி போனால் கல் விழும், நான் எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்குள்ள கேள்வி வந்திருக்குமா இல்லையா? நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டலையா? நான் என்ன கடமைக்காக அந்த வேலையை செஞ்சேன்? எவ்வளோ உண்மையாக செஞ்சேன், எவ்வளோ நேர்மையாக செஞ்சேன். அவன் பேர் என்ன? அந்த பேர் தொபியா. சரியா? தொபியா, அம்மோனியராகிய தொபியா. அவன் சொல்கிறான், கட்டிட்டு போட்டோம், அதெல்லாம் நிலைக்காது. இவன் கட்டிட்டு அங்கே போவாங்க, பொட்டுன்னு கீழே விழுந்துடும். நரி ஏறி போச்சுன்னா மதில்கள் கீழே விழுந்துடும் அப்படின்னு. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். ப்ரேயர் பண்ணுறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் ஆண்டவரே. சிம்பிளாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்களே, எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். இது பிசாசுடைய வெப்பன். பிசாசுடைய வெப்பன் என்ன தெரியுமா? அவனுடைய பவர்ஃபுல் வெப்பன் என்ன அப்படின்னா, சிரிக்கிறது ஒன்று, கேலி செய்வது, அவதூறாய் பேசுவது. நல்லா யோசித்து பாருங்க. யவீரு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். அந்த சகோதரி மரித்திருக்கிறதை பார்த்து அவர் சொல்கிறார், இவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று. உள்ள என்ன நடந்துச்சு? எல்லாம் சிரித்தாங்க. வெளியே போங்க அப்படின்னார் இல்லையா? அவருடைய ஊழியத்திற்கு அவதூறாய் செயல்படுகிறவர்கள் ஒன்று சிரிப்பாங்க, நகைப்பாங்க, கேலி செய்வாங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த வழியாக கடந்து போகிறவர்கள் சொன்னாங்க, என்னமோ 3 நாளையில் கட்டுவேன் நான் சொன்னாங்களா இல்லையா? இன்னும் அடுத்த வசனத்தை படிங்க, 19:20. அதில் இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா, தங்கள் தலையை துலுக்கி. அது எப்படி தலையை துளுக்கிறது அப்படிமா பாருங்க, அலட்சியம். இதெல்லாம் பிசாசுடைய வெப்பன். வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்திலே அவதூறான காரியங்களை பரப்பி பொய்யாய் சொல்வார்களானால், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பொய்யாய் சொல்வார்களால் சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி. அவங்க என்னையும் என்ன செஞ்சாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? அதனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் நீங்கள் அதை குறித்து படிக்கலாம். யார் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஊழியத்தை
தடை செய்வது தான் பிசாசுடைய வேலை. அது ஆலய தலைவனாகிய எவ்வீரு வீட்டில் நடந்துச்சு. மார்க் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 15வது அதிகாரம் 29வது வசனம். அடுத்தது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிலுவையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கிற, வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக இரட்சகரை பார்த்து சொல்றாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தைகள். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட சில காரியம், இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா பிசாசுடைய வேலை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 13. சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நல்ல கவனிங்க. முதல்ல சோதிக்கிறான். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த சோதனையிலே அவர் வசனங்களால் என்ன செய்கிறாரு, அவனை விரட்டுகின்றார். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சில காலம் மறுபடியும் மர்ம தந்திரங்களோடு திரும்பி வந்து அட்டாக் பண்ணணும். அதான் பிசாசுடைய வேலை. எல்லாரையும் தான் செய்வோம். சில காலம் அமைதியாக இருப்பான், சில காலம் என்ன செய்வான், நம்மளை அட்டாக் பண்ணுவான். வடக்கு பக்கத்தில் சமாரியா, தெற்கு பக்கத்தில் அரேபியா, கிழக்கு பக்கத்தில் அம்மோன் துபியா, மேற்கு பக்கத்தில் அஸ்தோத், நடுவில் எருசலேம். இன்றைக்கி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இன்றைக்கி அதே மாதிரி தான் அந்த எருசலேம் பட்டணம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் அவர் எப்படின்னு என்ன செய்யுது, நெருக்குது. எல்லாரும் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதை தான் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். 4 பக்கமும் எப்பக்கத்திலும் ஆண்டவரே சொல்கிறார், எப்பக்கத்திலும் உங்களை நெருக்கும் பொழுது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நெருக்கம்னா தான், இடுக்கமான வாசல்னா தான். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலப்படும் பொழுது எப்பக்கத்திலும் நெருக்கப்படுவார்கள். அப்படி நெருக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செய்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருடைய மரணத்தின் முன்பாக நடந்த சம்பவங்களை குறித்து படிக்கலாம். ஏரோது பிலாத்து, நீங்கள் லூக்கா 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே 2 பெரும் துருவங்கள். இவங்க 2 பேருக்குமே ஆட்கள் உண்டு, ஒருத்தர் பகைத்து கொண்டே இருப்பார்கள். ஏரோதுடைய ஆள், பிலாத்துடைய ஆள் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு விரோதமாக. இவன் ஒரு ஆர்டர் போட்டான்னா அவன் கீழ்ப்படிய மாட்டான், அவன் ஒரு ஆர்டர் போட்டால் இவன் கீழ்ப்படிய மாட்டான். நீ அவன்கிட்டே போய் சொல்லு அப்படிமா. இந்த 2 துருவங்கள் என்ன செய்தது அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். 23:12 படிங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு அதை சேர்த்து வச்சது ஆண்டவரா பிசாசா? பிசாசு. கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறதற்காக வர்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் காலம் வரக்கூடிய நாட்களில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் நெகேமியா ஜெபிக்கிறார். எதை வச்சு ஜெபிக்கிறார் அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த, நீங்கள் அந்த நாட்களில் ஜெபித்தவருடைய ஜெபத்தை பூரா நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜெபத்தை நெகேமியா மீண்டும் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல ஜெபிக்கின்றார். ஜெபித்து அவரை சொல்கிறாரு, ஆண்டவரே 9வது வசனத்தை படியுங்க. ஆனாலும் நாங்கள் சரி, யாக்கோபுல சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. என்றைக்குமே பிசாசோடு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நீங்கள் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய லைஃப் டைமில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எங்கேயாவது பிசாசோட காம்ப்ரமைஸ் ஆகிற திட்டம் அவர்கிட்ட இருந்துச்சா? இல்லை. பிசாசோடு எந்த விதத்திலும் நீங்களும் நானும் சரி சமமாக காம்ப்ரமைஸ்னால் என்ன, ஒப்புரவாகுதல் கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. டோன்ட் டாக் டு டெவில், டாக் டு காட். ஹி வில் ஹேண்டில் த சிச்சுவேஷன். கால் அப்பான் ஹிம். இந்த உலகத்தில் என்ன நெருக்கடி வந்தாலும் டோன்ட் எவர் ட்ரை டு காம்ப்ரமைஸ் வித் டெவில்.
அதை மட்டும் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசின் குணம் படைத்தவர்களுக்கும் எதிர்த்து நில்லுங்கள், ஒருபோதும் ஒப்புரவாகாதீர்கள். ஏன் அப்படின்னா கடைசி நாளில் இந்த அநீதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பரலோக சாம்ராஜ்யம் புதிய எருசலேம் கீழே இறங்கும் பொழுது என்ன செய்வாங்களாம்? அட்டாக் பண்ணுவாங்க. பைபிளில் படிக்கிறோமா இல்லையா? எந்த விதத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியும் இந்த உலகத்தில்? சான்ஸே இல்லை. ஆண்டவர் வேண்டான்ட்டார். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள்னு தான் சொல்கிறார். பிசாசினுடைய வேலைப்பாடுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு தான் சொல்கிறார். அது உள்ள நின்னோம் அப்படின்னா அந்த சாபம் நமக்கு வந்துடும். பி கேர்ஃபுல். நாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம், பாதிக்கப்படுறது நம்முடைய சந்ததி. எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியனாக்கி இருக்கிறார். இப்போது நம்ம எல்லாருக்கும் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ஒரு சிலர் தான் விஐபி, இப்போ எல்லாரையும் ஆண்டவர் விஐபின்ட்டார். எல்லாருமே ஆசாரியன் அப்படின்ட்டார். ஆனால் ஆசாரியனுக்கு என்னங்க வேலை? ஒருத்தரை துன்புறுத்துறது, குறை சொல்றதுமா? சன்பல்லாத்தை போல நின்று கொண்டு கேலி பேசுவதும் கிண்டல் பண்ணுவதும் ஆசாரியனுடைய வேலை. நம்ம எல்லாருமே ஆசாரியர் அப்படின்னா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இப்போ பரலோக ராஜ்யத்தை எடுத்து கட்டுவதற்கான வேலை செய்வோம். தீயோ சொல்வதை கேளாமல், பாவத்துக்கு விலகி, பரியாசக்காரரை சேராமல் என்ற பாடலை நாம் யாரும் எழுந்து நின்று பாடுவோம். சன்பல்லாத்தின் காரியத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.